வாழ்வளிக்கும் தேவன் ஊழியங்கள் உங்களை அன்போடு வரவேற்கிறது. வாழ்வளிக்கும் தேவன் நம்பல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அதிகாலை வேளையில் கர்த்தருடைய தூதோடு கூட உங்களை சந்திப்பதில் பேரானந்தம் கொள்கிறேன். நாம் தேடுவது நமக்கு சாபமா ஆசீர்வாதமா? எப்படி தேடுகிறோம்? எதை தேடுகிறோம்? நீதிமொழி 21:6 சொல்கிறது, பொய் நாவினால் பொருளை சம்பாதிப்பது சாவை தேடுகிறவர்கள் விடுகிற சுவாசம் போல் இருக்குமா? மரிக்க போகிறவன் கடைசி சுவாசத்தில் இருப்பான், இழுத்து பிடித்து கொண்டு சொல்லுவாங்க. ஒரு வழக்கு, எப்போ சாவானோன்னு தெரியல, இழுத்துக்கிட்டு இருக்குது சொல்லுவாங்க. அது போலத்தான் பொய் சொல்லி சம்பாதிக்கிறவனுடைய வாழ்க்கை அப்படி தான் இருக்கும். பொய் சொல்லி பொருளை சேர்க்குறாங்க பாருங்க, அவங்கெல்லாம் சாவை தேடுறவங்கள மாதிரி தான் இருப்பாங்க. வாழ்க்கையில் ஏமாற்றி பிழைப்பது, பொய் சொல்லி பிழைப்பது, அதனாலே சம்பாதிப்பது, இவைகளெல்லாம் சாபம். சாபம் தேடி வரும். பொய் சொல்லி ஏமாற்றி மோசம் செய்து நம்ப வைத்து பிறனுடைய பொருளை நாம் சம்பாதிப்பது, அது சாவை தேடுகிறவன் விடுகிற சுவாசம் போல் இருக்குமா? எதிலெல்லாம் நீ சம்பாதிக்கிறாய்? எப்படியெல்லாம் நீ சம்பாதிக்கிறாய்? பொய் சொல்லி ஒரு சம்பாத்தியம் உன் வாழ்க்கையில வருமானால் அது உனக்கு சாபம். அது சாபம். சாவை தேடுகிறவனுடைய சுவாசம் போல் இருக்குமா? இந்த காலையில் நம்ம ரொம்ப எச்சரிக்கையா இருப்போம். தன் மூச்சு போகிற நேரத்தில் ஐயோ எனக்கு சாபு வந்துடாதா, கஷ்டப்பட நினைக்கிறாங்க. அதுபோல ஒரு சாபம். பொய் சொல்லி ஏமாற்றி ஒன்றுக்கு பல மடங்கு அதில் லாபம் வைத்து, அது சாபமா? சாவை தேடுகிறவனுடைய முடிவை போல அது இருக்குமா? நாம் எத்தனை பொய் சொல்லி அதான் உன் வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு போராட்டம், எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு சம்பாதித்தாலும் நிம்மதி இல்லை. எல்லாம் மருத்துவத்திற்கு, எல்லாம் வட்டிக்கு, எல்லாம் வீணான செலவு. என்ன காரணம்? நீ சம்பாதிப்பது, பொய் சொல்லி சம்பாதிப்பது. அது யாராயிருந்தாலும் சரி, சாவை தேடுவனுடைய சுவாசம் போல இருக்கும். அது எத்தனை பெரிய சாபம். நம்முடைய வாழ்க்கை நியாயமான வழியில் நாம் சம்பாதிப்போம், அது நமக்கு ஆசீர்வாதம். அன்பின் பரலோக பிதாவே, சாவை தேடுகிறவனுடைய சுவாசத்தை போல இருக்கிற பொய்னாவின் சம்பாத்தியத்தை எங்களை விட்டு அகற்றும். நமக்கு பிரியமான வழியில் நாங்கள் சம்பாதித்து நாங்கள் பரலோக ராஜ்யம் பிரவேசிக்க கர்த்தர் உதவி செய்யும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.